ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரமீஸ் வேர்ல்டு. இன்றைக்கி எங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி 21st. எல்லோரும் எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இது வந்து நேற்று வீடியோ, இன்றைக்கி தான் எங்களுக்கு வெட்டிங் டே. இது நேற்று வீடியோ. நேற்று வந்து பார்த்திங்கன்னா தோசை, சாம்பார், சட்னி இதை வச்சு காலையில் வந்து நாங்கள் சூப்பராக எங்களோட டிஃபனை வந்து நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். நீங்கள் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் குருமா தான் செஞ்சேன். அதோடய ரெசிபியை நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை இதையெல்லாம் வந்து எண்ணெயில் நம்ம போட்டுருவோம். இது கொஞ்சம் வதங்கிறதுக்குள்ளே ஆனியனையும் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோடு கூட இஞ்சி, பூண்டு, தக்காளி இது 3த்தையும் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பீட்ரூட்டை வந்து தோல்லாம் நீக்கிட்டு பீட்ரூட்டை குட்டி குட்டியாக அரிஞ்சு நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா அது மசாலாலாம் வந்து அந்த பீட்ரூட்டில் ஏறணும். இந்த பீட்ரூட் வந்து அவ்வளோவா தித்திப்பாக இருக்காது, அதனால் வந்து குழம்புலையும் வந்து நமக்கு தித்திப்பு தெரியாது. அதுக்கப்புறம் இதில் வந்து 3 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து நல்லா வந்து மசாலா வந்து பீட்ரூட்டில் நல்லா வந்து இறங்கணும். அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது சாதத்துக்கு தான் எடுத்துக்க போகிறோம், அதனால் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய் வேகிறதுக்குள்ளே தேங்காய், முந்திரி, சோம்பு இது 3த்தையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இன்னும் குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகணும், அதனால் நான் மறுபடியும் இதை மூடி வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக காயெல்லாம் வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய், முந்திரி, சோம்புலாம் போட்டதை அரைச்சதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான பீட்ரூட் குருமா ரெடி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சாதம், அதில் வந்து சுட சுட சாதத்தில் பீட்ரூட் குருமா ஊற்றி முட்டை ஆம்லேட் போட்டாச்சு. அது வச்சு நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் வந்து படத்துக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். படம் வந்து கருப்பு, சூப்பராக ஹைப்பாக தான் இருந்தது. சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம டி நகர் ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாம். அங்கே வந்து நான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பேண்ட் வாங்கினேன். இது லைட் ப்ளூ கலர். இது வரைக்கும் இந்த கலர் நாங்கள் வாங்கினதே இல்லை, அதனால் இந்த டைம் இதை ட்ரை பண்ணலான்னு வாங்கினோம். அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலரில் இந்த ஷர்ட் வாங்கினோம். அந்த பேண்ட்டுக்கும் இந்த ஷர்ட்டுக்கும் நல்லா மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஷ் கலரில் வந்து ஒரு ஷர்ட் வாங்கினோம். இந்த ஆஷ் கலர் ஷர்ட்டுக்கு வந்து பிளாக் கலர் பேண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் பேண்ட்டும் அவங்களுக்கு வாங்கியாச்சு. 2 செட்டு வந்து இப்போ அவங்களுக்கு நம்ம வாங்கியாச்சு. கொஞ்சம் மேரேஜஸ்லாம் வருது, அதுக்கப்புறம் வந்து நம்ம வெட்டிங் டே எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வாங்கியாச்சு. அப்புறம் சாக்ஸ் 2 ஒயிட் சாக்ஸ், ப்ளூ சாக்ஸ் வாங்கினோம். அப்புறம் வந்து ஷூ, பிளாக் கலர் ஷூ ஒன்று, ஒயிட் கலர் ஷூ ஒன்று என் சின்ன பொண்ணுக்காக வாங்கியாச்சு. இது வந்து இன்னொரு பொண்ணுக்காக வந்து இந்த ஷூ வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சுடிதார் ஒன்று வாங்கினோம். 2 வாங்கினோம், இல்லை 1 வந்து இங்கே காட்டியிருக்கேன். இன்னொன்று அவங்க வந்து அதுக்குள்ளே இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து நான் எனக்காக வாங்கினேன். இதில் வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டி இருக்குது, அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து பின்னாடி சுங்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது சுங்கு வந்து கோல்டு கலரில் வந்து வாங்கினேன். இது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த வைலட் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த லேஸுக்கு வாங்கினேன். அப்புறம் நாட்டு பின்னாடி வைக்கிறதுக்கு நாட்டு, இந்த க்ரீன் கலர் லேஸு, இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லேஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன். இதை வந்து ப்ளவுஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் லேஸ், இன்னும் கொஞ்சம் அதிகமாக லேஸு, அப்புறம் இந்த கோல்டு கலரில் வந்து இந்த லேஸு இது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன். இது ஸ்டோன் வச்ச லேஸு இது. அதுக்கப்புறம் இது வந்து நாட்டு, பின்னாடி நாட்டு வைப்போம் இல்லையா, அந்த கயிறு இது, அதெல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் சுங்கு வந்து வாங்கியிருந்தேன். இது இன்னொரு சுங்கு. இது எல்லாமே நாங்கள் வாங்கினோம். வாங்கி இன்றைக்கி வந்து எங்கள் பர்ச்சேஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சது.
இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரில் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் எல்லா திங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து ஈவினிங்கே ஆகிப்போச்சு. ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஜாலியாக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.